நைந்தரா, நைந்தரா, வந்துட்டியா? வாக்கா. குழந்தை என்ன செய்றாரு? சாப்பிட்டீங்களா? குழந்தைனுக்கு சோறு விட்டு கொடுத்தியா? அப்பா வரையிலேயே நாங்க சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு அதையே யோசிச்சுட்டு வந்தியாக்கும். அதெல்லாம் நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா இல்லையா? சாதம் இப்பதாக்கா வடிச்சேன், சுட சுட இருக்கு, சாப்பிட்றியா? இல்லம்மா, அக்கா அன்னைக்கிலிக்கா நம்ம நெடுவாளி மாடனு எல்லாரும் சாப்பாடு கொண்டுட்டு வந்திருந்தோமா. 3 வீட்டு சாப்பாடையும் நிறந்து சாப்பிட்டது வயிறு நிறைஞ்சு போயிருச்சு. ஒண்ணு வேணா ஒரு சம்பு தண்ணி மட்டும் அள்ளிட்டு வா. துணி ஊற வச்சிருக்கேன், போய் துவைக்கணும். நீங்க வர வர நாங்க வச்சிட்டு இருக்கோமாக்கும். அதெல்லாம் எப்பவோ துவைச்சு காய போட்டாச்சு. நீ உட்காரு, நான் போய் தண்ணி அள்ளிட்டு வரேன். கிறுக்கி, உன்னை யாரடி துவைக்க சொன்னா? நான் தான் வந்து துவைச்சுக்கிறோம்னு ஊற வச்சுட்டு தானே போனேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலையும் பார்த்து காட்டு வேலையும் பார்த்து துணிமணியை ஊற வச்சுட்டு போய் வேலைக்கு போயிட்டு வந்து துவைக்க வாக்கும். அட போக்கா, ஆனும் அவரும் பேசிக்கிட்டே உட்காந்து துவைச்சு போட்டாச்சு. ஏன்டி கிறுக்கி இந்த வேலையெல்லாம் பாக்குற? பேசாம மறு வீட்டுக்கு வந்தம்மா, அக்கா அம்மா இருக்கிற இடத்துல என்னத்தையும் வாய்க்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டம்மா, பொம்போல புருஷனோட உட்காந்து கதை விட்டமான்னு இருக்க வேண்டியதானே. அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு நான் உன்னை பார்க்க சொன்னா? நீ வந்து சொல்லணுமா என்ன? ஊற வச்சுட்டு போன துணி அப்படியே கிடக்கு. நீ 4 மணிக்கு வர்றியோ 5 மணிக்கு வர்றியோ, அத்தனை மணிக்கு வந்து துவைச்சு போட்டு எப்ப காயிறது? புள்ள நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டுட்டு போற யூனிஃபார்ம்லாம் இருந்துச்சு, அதனாலதான் துவைச்சு போட்டேன். ஏன் இப்போ உனக்கு என்ன? நான் இன்னும் துவைச்சதே இல்லையா? துவைக்கிறதுனாலாம் ஒண்ணும் இல்லடி, குழந்தைங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தேன். நாங்க பேசிக்கிட்டே தாங்க துவைச்சோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் நீ ஒரி பண்ணாத, உட்காரு, நான் தண்ணி எழுதிட்டு வரேன். எப்பா என் புள்ள கல்யாணம் முடிச்சதும் போதும் பெரிய மனுஷி தரமா நிறைய வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாத்தா. சரி போ, போய் தண்ணி எழுதிட்டு வா போ. தூக்குவாளிய கூட கழுவி வைக்கிற. சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டா இன்னும் பொறுப்பே இல்லைன்னு சொல்லி திட்ட வேண்டியது. பெரிய பிள்ளைத்தனமா ஏதாவது பண்ணனா அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டேன்னு அதுக்கும் திட்ட வேண்டியது. என்னதான் பண்றதோ தெரியல. அடேங்கப்பா, நீட்ட பாருடா. என்னத்தையோ பொறுப்பா இருந்து போற இடத்துல புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா அதுவே போதும். ஊராளுக சும்மாவே கண்ணுக்காது மூக்கு வச்சு பேசுறாளுக. பெரிய இடத்துல வாக்கப்பட்டு கொடுத்துட்டா. அதனாலதான் வனசாவுக்கு இருப்பு கொள்ளல, காலு தரையில உண்டலைன்னு. என் தங்கச்சி அதுக்கு ஏத்தது மாதிரி இல்லாம அவ புருஷனோட சேர்ந்து குடும்பத்தை எடுத்து நடத்தி நல்லபடியா வாழ்ந்தா அதுவே போதும். அதுக்காகத்தானே இம்பிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ராசேந்திரா ஐயா, இன்னும் ஒரு இடியப்ப வைக்கிட்டா? வச்சிருக்கிறதே அதிகம் தான். ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கையால சாப்பிட்றமேன்னு வேஸ்ட் பண்ண கூடாதேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா. சரி என் சாமி, சாப்பிடு சாப்பிடு. தேங்காய் பால் கொண்டுட்டு வருவா. எல்லாமே இருக்குமா, இதை சாப்பிட்டாலே போதும். அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? நீ சாப்பிடியா முதல்ல? அம்மா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மருதாயி எடுத்துட்டு வந்து அங்கனக்குள்ள ஆளும் பேருமா உட்காந்து சாப்பிடலாம்ல. அப்புறம் உனக்குன்னு ஒரு நேரமா சாப்பிட்றதுக்கு போய் எடுத்து வச்சுட்டு வா மருதாயி. இருக்கட்டும்ங்க, முதல்ல புல்ல சாப்பிடட்டேன், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். மா அதான் வச்சுட்டீங்க, சாப்பிட்டாச்சுல்ல, போய் எடுத்துட்டு வாங்கம்மா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிப்பா சரிப்பா, எடுத்துட்டு வரேன். காலையில நேரத்துல யார் வந்திருக்கா? மருதாயி அந்த கதவை திறந்துட்டு போமா. வாரேன் வாரேன். ஆமா சௌமியா. அம்மா இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? இவளை யார் வர சொன்னது? மருமோனே வாங்க அத்தை. சம்மந்தி அம்மா தான் ராத்திரி ஃபோன் அடிச்சு மருமகளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் கூட உங்களுக்கு கோபம் போயிருச்சு அதனால தான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். கோபம் எல்லாம் போயிரும் சம்மந்தி அம்மா. பொண்டாட்டி மேல இருக்கிற கோபம் எத்தனை நாளைக்கு? அம்மா என்னம்மா அதெல்லாம்? இவளை யார் இங்க வர சொன்னா? ராசேந்திரா என்னப்பா இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நான் தாண்டா வர சொன்னேன். உங்களுக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை? உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி இவ்வளவும் பாடுபடுத்தினவள வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு வச்சு மறுபடியும் சேவகம் பண்ணலான்னு பாக்குறீங்களா? அதுக்காக அவளை அப்படியே தண்ணி தொலைச்சு விட்டுற முடியுமா? உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணாமா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இவெல்லாம் திருந்துறதுக்கு சான்ஸே கிடையாதுமா. இவளை கூட்டி கொண்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க தான் வேலைக்காரியா தெரியணும் சொல்லிட்டேன். மருமோனே எல்லாம் நல்லது கெட்டதையும் எடுத்து சொல்லிதான்ப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன். சௌமியா முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டாப்பா. அவ மாறி வந்திருக்கான்லாம் சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு திட்டத்தோட வந்திருப்பா. அந்த திட்டம் என்னன்னு வேணும்னா கேட்டு சொல்லுங்க. அசேந்திரா சம்மந்தி மாதான் இப்படி தூரம் சொல்றாங்கல்ல, தப்பு பண்ணாத மனுஷன் யாரு தாண்டா இருக்கா? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நமக்கும் கோவம் வரத்தானே செய்யும். நம்மளும் வார்த்தைகளை விடத்தானப்பா செய்யறோம். அதே மாதிரி அந்த பிள்ளையும் ஏதோ குணம் தெரியாம பேசிட்டா. சரி விடு, ஆயிருந்தே இருந்தாலும் உன் பிள்ளைக்கு அம்மாடா. உன் பிள்ளைக்கு அம்மா இல்லாம அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா?
நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் இவ கிடையாது. இவளுக்கு காசு மட்டும் போதுமா. அதான் மேடம் மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்கல்ல, அப்புறம் புருஷனாவது புள்ளையாவது அதெல்லாம் இவளுக்கு கால் தூசி மாதிரிமா. சரிப்பா, அதுக்காக அவளை அப்படியே விட்டுட்டா எப்படி? நம்ம வீட்டுக்கு வந்த மருமக, நீ விரும்பி கல்யாணம் பண்ண பொண்ணு, எல்லாம் தெரிஞ்சு தானடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இன்னைக்கு அம்போன்னு விட்டா என்னப்பா அர்த்தம்? பெத்தவங்களையும் யோசிச்சு பார்க்கணும்ல. அவ பெத்தவங்கள நீங்க யோசிச்சு பாக்குறீங்க, என்ன பெத்தவங்கன்னு உங்களை அவ யோசிச்சு பார்த்தாலாமா? கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே எங்களை இனிமே யாரும் பார்க்க வேணாம் சாமி. நீ உன் பொண்டாட்டி பிள்ளைன்னு நீங்க சந்தோஷமா இருந்தா போதும்டா. அப்படியெல்லாம் எவனோ மாதிரி என்னால விட்டுட்டு இருக்க முடியாதுமா. எனக்கு நீங்களும் அப்பாவும் ரொம்ப முக்கியம். நீங்க இல்லாம நான் வந்தேனாமா? புருஷன் புள்ள மட்டும் போதும்னு நினைச்சா பெத்தவங்களை கொண்டு முதியோர் இல்லத்தை சேர்க்கிறதா? மருமவன் சொல்றதெல்லாம் நெசந்தானே சம்மந்தியம்மா. அவரோட கோபமும் நியாயமானது தானே சம்மந்தி. எங்களை பார்க்கல, எங்களுக்கு என்னத்தையும் கொடுக்கலன்னு நாங்கள் ஒரு காலம் வருத்தப்பட மாட்டோம். அவளுக்கு விருப்பம்னா நானும் அவர்களுக்குள்ள இருக்கோம். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் கிளம்பி எங்கேயாவது போயிடுறோம். என் மையன் சொன்னது மாதிரி ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்தனால நாங்கள் அங்கனக்குள்ளே இருந்துக்கிறோம் சம்மந்தியம்மா. எனக்கு என் பிள்ளைய 2 நல்லபடியாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். பாத்தியா சௌமியா, வயசானவங்க வாயிலிருந்து எத்தனை தண்டி வார்த்தை வருதுன்னு பாத்தியா? இதே நான் போய் முதியோர் இல்லத்துல சேர்ந்து யாரும் இல்லாம அனாதையா கிடந்து கஷ்டப்பட்டா நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பியாடி? அதே மாதிரி தானே உன் புருஷனை பெத்தவங்கள. நீங்க எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை அந்த மாதிரி விட்டுருவேனா? அதுக்காகவாமா என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்குனீங்க? இல்லையா ரசேந்திரா? ப்ளீஸ்மா, இனிமே என் முன்னாடி இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சரியா, நான் இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா மருமவளை நீ ஏத்துக்கணும்ப்பா. சௌமியாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்டா. சரிம்மா, நீங்க சொல்றதுக்காகவும் அத்தை மேல இருக்கிற மரியாதைக்காகவும் அவளை நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னப்பா? மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிறோங்கிற திமிர்ல தானே உங்களையும் அப்பாவையும் ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணா. இனிமே உங்களை எந்த வேலையும் வாங்கக்கூடாது. உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், டீ காஃபி கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவ தான் இந்த வீட்டுல பாத்துக்கணும். உங்களுக்கு இனிமே அவ வேலை பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும் இந்த வீட்டுல இருக்கட்டும். இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்க சொல்லுங்க. சௌமியா இப்படிப்பா எனக்கு பாப்பா பார்க்கணுமா? அப்படி பார்த்தா மட்டும்தான் அவ இந்த வீட்டுல இருக்க முடியும். இல்லைன்னா இப்பவே அத்தை கூட கிளம்பி போய்கிட்டே இருக்க சொல்லுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மர்மோனே, கண்டிப்பா சௌமியா பாப்பா. நான் எல்லாத்தையும் சொல்லிதான்ப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன். அத்தை, நீங்களும் எங்க அம்மாவும் தான் மாத்தி மாத்தி பேசுறீங்க. வந்தவ ஒரு வார்த்தை கூட பேசலையே. இது வரைக்கும் என் முன்னாடி எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாளா? மருமவன் கேட்கறதும் நியாயம் தானடி. கல்லூரி மங்கி மாதிரி நிக்கிற. என் புருஷ வேணும் புள்ள வேணும்னு வாய் கிளிய படுத்துக்கிட்டு அழுகுத தெரியுதுல்ல, வந்து மன்னிப்பு கேளேண்டி. மனம் திருந்தி வந்தவளா இருந்தாதான் வந்த உடனே மன்னிப்பு கேட்டிருப்பாளே. இல்ல, நான் செஞ்சது தப்புதான். அத்தை மாமா 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. நான் உங்க 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். ஐயோ சௌமியா, அவன் என்னத்தையோ சொல்லிட்டு போறான் வீடு. அவன் சொல்றதுக்காக எதுக்கு இப்படியெல்லாம் கேட்குற? இல்லை சம்பந்தி, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. என் மக இந்த 2 மாசத்துல நிறையவே அனுபவிச்சுட்டா. போதும் சம்பந்தி, மருமையனும் பிள்ளையும் இல்லாம அவ என் வீட்டில் படுற கஷ்டத்தை என் கண்ணால பார்க்க முடியல. நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி, அதான் சௌமியா வீட்டுக்கு வந்துட்டல்ல, இனி எல்லாம் சரியா போயிடும். சரியாக வந்திருக்காளா இல்ல சரி கட்ட வந்திருக்காளான்னு போக போக தானே தெரியும். என்னவோ அவளை நீங்க வேணும்னா நம்புங்க, என்னால எல்லாம் நம்ப முடியாது. அப்பா ராசேந்திரா, ராசேந்திரா அக்கா, இந்தாக்கா தண்ணி குடி. கொண்டாடி, தாகம் தான் நெஞ்சு அடைக்குது. நெடுவாளி சப்பாத்தி கொண்டுட்டு வந்திருந்தாளா, அதுல 2 பிச்சு உள்ள தள்ளிவிட்டு அது தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குவாரு. அடியே அடியே வனசா, வெளியே வாடி. என்னையா, வீட்டுல ஆள் இருக்காங்களா இல்லையா? மேடம், அவளுங்கெல்லாம் பயங்கரமான தில்லாலங்கடி மேடம். நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே எங்கிட்டாவது போய் பதுங்கி இருப்பாளுங்க மேடம். நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா, இவளுக தான் மேடம் என் பொண்டாட்டி என்னமோ பண்ணிட்டாளுங்க. இப்பதானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, ஆளை பார்த்து என்னன்னு விசாரிப்போம், அதுக்கப்புறம் என்னங்கறத முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க.
மேடம், என் பொண்டாட்டி தான் மேடம் எனக்கு உசுரு. அவ இல்லைன்னா என்னால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது மேடம். நீங்க தான் மேடம் எப்படியாவது விசாரிச்சு என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு தானங்க வந்திருக்கோம், வெயிட் பண்ணுங்க, விசாரிப்போம். மேடம், இவதான் மேடம் மனசா, இவதான் என் பொண்டாட்டியை என்னமோ பண்ணிட்டா. ஐயோ அம்மா, நான் எதுவுமே பண்ணலங்க மேடம். இந்த ஆளு பொய் சொல்றாரு, இவர் பேச்செல்லாம் நம்பாதீங்க. அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? என்ன போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எதுக்கு நீ இப்ப அழுதுகிட்டு இருக்க? இங்க பாருமா, அவரை ஒய்ஃபை காணோன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நீயும் இன்னொரு பொண்ணு ஏதோ மடோனாவா, அது மேலேயும் தான் சந்தேகமா இருக்குன்னு வந்து சந்தேகத்தின் பேரில் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீ ஒழுங்கா எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி உண்மையை சொல்லிட்டீனா எந்த பிரச்சனையும் இல்லாம ஈஸியா கேஸை முடிச்சுக்கலாம். இல்லைன்னா நீ தான் கஷ்டப்படணும், பாத்துக்க. எப்பப்பா என்ன டயர்டு 100 நாள் வேலைக்கு போறதும் வர்றதும், அங்கன உட்காந்து 4 வீட்டு சோத்தை திங்கிறதும், அங்கனக்குள்ள 4 கட்டைய உருட்டி தாயத்தை போடுறதும், பல்லாங்குழி ஆடுறதும், அடேங்கப்பா என்ன கஷ்டமான வேலையா இருக்கு. சே, இவ்வளவு கஷ்டமான வேலையை இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுற வேலையை கொடுத்தா பொம்போல போய் பார்த்துட்டு வரலாம். பாத்தியா மகாராணி எப்படி காலை பொழந்துக்கிட்டு படுத்து கிடக்கானு? ஏ எருமை ஆறது நம்மள 2 டைம்ஸ் கூப்பிடுறது. எருமை, உன்கிட்ட சொல்லத்தானே செஞ்சேன். வேலை முடிஞ்சு வரையில அந்த ஊர்னி கரைக்கிட்ட கிடக்கிற விறக வெட்டிட்டு வானே. இப்ப என்னத்தை பிடிச்சு சோறாக்குவ? விறகு வெட்டாம நீ பாட்டுக்கு தெம்மாடி விளக்கா வந்து உட்கார்ந்தா என்ன அப்படி அர்த்தம்? திகழவி, நானே வேலை பார்த்துட்டு வந்து டயர்டா இருக்குன்னு இப்பதான் படுத்திருக்கேன். வந்த உடனே சும்மா நொய்யின்கிறிய. ஏய், வேலைக்கு போனோம்னு வேணா சொல்லு, ஆனா வேலை பார்த்தோம்லாம் சொல்லாத எருமை. நீங்க வேலை பார்த்த லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே. வேலை பார்த்தாகலம்ல வேலை. நாங்க மட்டும் வேலை பார்க்கல, நீங்க அப்படியே பார்த்து அறுத்து தள்ளிட்டீலாக்க. நீங்களும் அந்த குப்பமா மொட்டைக்காராத்தா பங்கசாத்தான்னு எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு தாயம் தானே போட்டு விளாண்டிய. என்னமோ நாங்க மட்டும் வேலை பார்க்காதது மாதிரி பில்டப் வேற. மொகரைய பாரு மொகரைய, விறகு வெட்டத்தே முடியாது. ஊர்னி கரைக்கிட்ட நின்றா வெட்டி கொண்டுட்டு வர விறகையாவது தூக்கிட்டு வந்திருக்கலாம்லட்டி. இப்ப என்னால எம்புட்ட கொண்டுட்டு வர முடியும்? கொண்டுட்டு வந்த வரைக்கும் போதும், போய் காப்பியை போடுங்க, நேரம் ஆச்சு, தலை வலிக்குது. பகுமான கோழி பந்தல்ல முட்டையிடுச்சான். அந்த கதையா இது ஒண்ணுதானே இப்ப குறைச்சலா கிடக்கு. மருமக மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்க மாமியா போய் காப்பிய போட. ரொம்ப தேவைதாண்டி, எனக்கு ரொம்ப தேவைதான். உங்களுக்கு தேவையில்லைன்னா விடுங்க திகழவி, எனக்கு தேவைப்படுது. தலை ரெண்டும் அப்படியே கொய்யின்னு வலிக்குது. நீங்க போய் சித்த காப்பியை போட்டு கொண்டுட்டு வாங்க திகழவி. உங்க கையால ஒரு ரோட்டா காப்பியை குடிச்சாதான் இந்த தலைவலி எங்கேன்னு பறந்து போகும். தேதியில ஓவியம் வெனகார பையில வெனகார சிரிக்கி ஊர்ல ஒரு ஆளு நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க ஒளையே. அன்னைக்கிலிக்கா, இப்பதானே வந்தோம், வீட்டுல விழுந்து படுக்காம இப்படி தன்னால கத்திக்கிட்டு போற, என்னாச்சு? என்ன ஆச்சு? 4 நாள் நிம்மதியா இருந்தா இந்த ஊரு கரியலுக்கு பொறுக்க மாட்டேங்குதே. அந்த பேதியில ஓவியம் கொக்கி குமார் வந்து கத்திட்டு போனான்ல 100 நாள் வேலையில. போலீஸ் சொன்னது மாதிரியே கூட்டிட்டு வந்து வனசா வீட்டுல நிக்கிறானாண்டி. அப்ப என்ன ஒரு ஏத்தம் பத்தியா? எக்கா, என்னக்கா சொல்ற? போலீஸ கூட்டிட்டு வந்துட்டானா? ஆமாடி, இப்பதான் மாடன் மையம் வந்து சொல்லிட்டு போறேன். ஏடி அன்னைக்கிலே யாரு போலீஸ கூட்டிட்டு வந்தது? உன் நாத்தனா புருஷனா? ஆமா, நாத்தனா புருஷன் நாரதர் புருஷன்னு சொல்லுங்க, அப்பதானே அவனுக்குலாம் சரியா வரும். எக்கா, அந்த பரதேசி காணாம போனதுக்கு வனசாக்கா என்னக்கா பண்ணுச்சு? வனசாக்கா வீட்டுக்கு எதுக்குக்கா போலீஸ் வரணும்? அதாண்டி நெடுவலி, எனக்கும் தெரியல. அவள்லாம் எதுவும் ஒரு கிணத்து குளத்துல விழுந்து சாகுறவளா? நல்ல ஈறு சொல்ல பொம்பளையா இருந்தா நகைய காணாமனு ஊரே திருட்டு பட்டம் கட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கையிலேயே எங்கிட்டாவது விழுந்து செத்து போயிருப்பா. நாய்க்கு எங்கிட்டு ஓடி போனாலோ இல்ல எவ வீட்டுல திருட போனாலோ என்ன ஒரு ஏத்தம் இருந்தா வனசா வீட்டுக்கு போலீஸ கூட்டிட்டு வருவாமே. எக்கா, இப்ப என்ன போலீஸ் தானே வந்திருக்கு? அட வாக்கா போய் பாத்துக்கறலாம். நம்ம எல்லாம் இருக்கையில வனசாக்காவை என்ன பண்ணிட முடியும்? அவன் போலீஸ் இல்ல, ஜட்ஜையே கொண்டுட்டு வரட்டுமே, நம்ம பாத்துக்கறலாம், விடுக்கா. அடியே, போலீஸ்காரவங்கள்ட்ட அந்த பேதியில போவே என்னென்னத்தை ஏத்தி விட்டு கூட்டிட்டு வந்திருக்கானோ, பார்த்து பொறுமையா பேசுங்கடி. என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தா நமக்கு என்ன கிழவி? நம்ம பக்கம் நியாயம் இருக்குல்ல. எங்கேயோ போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தானா அவ பொண்டாட்டி ஓடி போனதுக்கு வனசாக்காவை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருப்பான் அந்த ஆளு. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. அக்கா, சும்மாவே ஏதாவது ஒண்ணுன்னா வனசாக்கா சும்மா தொட நடுங்கி வாயை திறந்து ஒரு வாரத்தை கூட பேசி தொலையாது. வாக்கா வெரசா போவான், அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆட்டி நெடுவலி, உன்கிட்டயும் சொல்லி கூட்டிட்டு போகும்போதே வந்தேன், வா போவான். பொக்குன்னு போங்க. நானும் போய் இந்த பங்கசத்தை பார்த்து என்னன்னு கூட்டிட்டு வரேன். அவன் மக எங்க போயிருக்காளோ, அவன் மருமையை வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு தெரியுறேன். என்ன ஏதுன்னு கேளு வங்கசம்னு நானும் போய் சொல்லி பார்த்து கூட்டிட்டு வரேன். கிளம்புங்க. அடியேல, அடி பங்கசா, எட்டி பங்கசா. மேடம், சத்தியமா எனக்கு அவ எங்க போயிருக்கான்னு தெரியாது மேடம். இந்த ஆளு பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னென்னவோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அவ பொண்டாட்டி காணாம போனதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு என்னைய நம்புங்க மேடம்.
மேடம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் கல்யாணத்துல என் நாத்தனார் பொண்ணோட நகையை திருடிட்டு இவர் பொண்டாட்டியும் நான் அந்த நகையை எடுக்கவே இல்லைன்னு நாடகம் ஆடினாங்க. சிசிடிவி கேமரா மூலியமா கண்டுபிடிச்சு எங்க அக்கா பஞ்சாயத்துல நிப்பாட்டி இவரையும் இவர் பொண்டாட்டியவும் அசிங்கப்படுத்தினா. அந்த வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப எங்க அக்கா மேல அநியாயமா பள்ளி போட்டுட்டு இருக்காரு மேடம். என் பொண்டாட்டிய காணா, இவங்க தான் அடிச்சு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த. இப்ப என்னடானா நீயே தான் ஏதோ நகையை திருடிட்டோங்கிறது மாதிரி பேசுறாங்க. எதையா உண்மை? மேடம், நகை பிரச்சனைலாம் எப்பவோ முடிஞ்சது. அந்த நகையை திருடினதை மனசுல வச்சுக்கிட்டு இவ தான் மேடம் இன்னைக்கு காலையில பைப்படியில என் பொண்டாட்டிய அடின்னு அடிச்சிருக்கா. அதை இந்த ஊர் ஆளுங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க. நீங்க வேணும்னா இந்த ஊர்ல உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்க மேடம். என்னம்மா பைப்படி சண்டையில பெரிய கோல்டு மெடலே வாங்கியிருப்ப போல. என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா நீ? ஐயோ மேடம், அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல மேடம். இவன் பொண்டாட்டி தான் என் குடும்பத்தையே ரொம்ப அசிங்கமா பேசினா. இன்னும் மஞ்ச கயிறு கூட தாயாம இருக்கிற என் தங்கச்சிய பார்த்து என்னென்னவோ வாய்க்கு வந்தபடி பேசினா மேடம். அது தாங்க முடியாம தான் அடிச்சேன். ஷப்பா, இதென்ன பெரிய கிரிட்டிக்கலான கேஸா இருக்கும் போல் இருக்கு. நான் ஏதோ விசாரணை கேஸ் விசாரிச்சுட்டு விட்டுலான்னு பார்த்தா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஒவ்வொரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மேடம் கதையெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இந்த ஆளு வாயில வர்றதெல்லாம் போய் இந்த ஆளோட பொண்டாட்டியவும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது மாதிரி வச்சு அவங்க பெத்த தாயை கூட இவங்களை மதிக்காம விரட்டி விட்டுருச்சு மேடம். இதை நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. ஏய், உன்னைய யாரு இதெல்லாம் பேச சொன்னா? உனக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன் நான் பேசக்கூடாது? நான் பேசாம வேற யாரு பேசுவா? என்ன வச்சுதானே இந்த சண்டையே வந்திருக்கு. அதனால தானே எங்க அக்கா மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. அப்ப நான் தான் பேசுவேன். இந்தமா நிறுத்து முதல்ல. நான் தான் நின்று விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. நான் நிக்கையிலேயே அந்த ஆளுகிட்ட எகிரிக்கிட்டு இருக்க. ஐயோ, அவ சின்ன பிள்ளை மேடம். ஏதோ என் மேல உள்ள பாசத்துல கத்துறா. மத்தபடி அவளுக்கு ஒரு விவரமும் தெரியாது. நான் சொல்லி வைக்கிறேன் மேடம். அக்கா, போலீஸாவே இருந்தாலும் நம்ம மேல தப்பு இருந்தா தாண்டி பயப்படணும். நம்ம மேல தப்பு இல்லாதப்போ நீ எதுக்கு பம்மிக்கிட்டு இருக்க? நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்து தொலைவே. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம முந்திரி கொட்ட மாதிரி என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசாம உள்ள போ. அக்கா ஓடி நைந்தாரா, அன்னைக்கு வட்டிக்காரன் வந்து குழந்தை முன்னாடி அசிங்கப்பட்டதெல்லாம் பத்தாதா? இன்னைக்கு போலீஸ் வந்து நான் அசிங்கப்படணுமா? ஏண்டி இப்படி உன் வீட்டாளுக முன்னாடி உன் புருஷன் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்துற? தயவு செஞ்சு உள்ள போடி. அக்கா, நீ என்னடி தப்பு பண்ண? நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? முதல்ல இரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அவர் வந்தாதான் என்னன்னு பேச முடியும். அவரெல்லாம் ஒன்னும் கூப்பிடவே நாண்டி, பேசாம இருடி. பாத்தீங்களா மேடம், எப்படி பேசுறா பாத்தீங்களா? பெரிய இடம், வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி போயிட்டோங்கிற திமிர் மேடம். போன வாரம் வரைக்கும் புள்ள பூச்சி மாதிரி கடந்துபிட்டு இப்ப எப்படி குதிக்கிறா பாத்தீங்களா? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொழுக்கு முடைச்சா இப்படிதான் மேடம் ஆடுவாளுங்க. இவளுங்களை ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விசாரிங்க மேடம். அப்பதான் என் பொண்டாட்டி எங்க இருக்காங்கிற உண்மை தெரியும். நான் உள்ள போய் முதல்ல அவரை கூட்டிட்டு வரேன். இங்க பாருமா, உன்னைய பார்த்தாலும் நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தான் தெரியுற. ஆனா இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியலையே. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நல்ல குடும்பத்து ஆளுங்க தான் இப்பெல்லாம் நிறைய தில்லாலங்கடி வேலை பாக்குறாங்க. அந்த ஆளு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். கண்டிப்பா கம்ப்ளைண்ட்டை நான் எடுத்துதான் ஆகணும். பேசாம ஸ்டேஷனுக்கு வா, என்னன்னு அங்க வச்சு விசாரிப்போம். ஐயோ மேடம், நீங்க என்ன கேட்டாலும் நான் இங்க நின்று பதில் சொல்றேன். ஸ்டேஷனுக்கு எல்லாம் வேணாம் மேடம். என்னம்மா பொறுமையா நின்று பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சேன்னு வையி, உனக்குள்ள ஒரு பையன் நிக்க முடியாது. ஆமா, உன் கூட சேர்ந்து இன்னொரு பொம்பளை பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரே. மடோனா மேடம், இவளும் அவளும் கூட்டுக்காரியதான். அவளுக்கு 2 பேரும் சேர்ந்துதான் மேடம் காலையில என் பொண்டாட்டிய வம்பிழுத்து அடிச்சிருக்காளுங்க. அந்த பொம்பளை வீடு எங்கம்மா இருக்கு? ஏன்பா, என் மருமக தான் மடோனா. என்ன பிரச்சனை? மடனே அந்த ஆளு போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி மடனே. அக்கா டோன்ட் வரிக்கா, அதான் டவுசர் மாமா வந்திருக்காருல்ல, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. மடனே பாத்துக்கலாம்க்கா, எல்லாத்தையும் மாமா பேசிப்பாரு, விடுங்க. பெரியவரே, நீங்க யாரு? நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த மடோனாவோட மாமனாரு நான் தான். இந்த ஊருக்கு தலைவர். இந்த ஊர்ல யார் வீட்டுல பிரச்சனை நடந்தாலும் நான் தான் வந்து பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லுவேன். இன்னைக்கு என் வீட்லயே ஒரு பிராதுன்னு போலீஸ் வந்திருக்கே. இதுதான் எங்கேயோ உதைக்குது. பெரியவரே, வந்த உடனே வார்த்தைகள் எல்லாம் கிண்டல் தெரியுது. என்ன ஊர் தலைவர்னு கெத்த காட்டுறீரோ? மேடம், இந்த ஆளை மீறி இந்த ஊர்ல எதுவுமே நடக்காதுங்கிற திமிரு மேடம். அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் மேடம் இந்த பிரச்சனையை நான் இவர்கிட்ட கொண்டு போகாம ஸ்டேஷன்ல உங்ககிட்ட கொண்டுட்டு வந்தேன். ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆளா இவரு? சரிங்க பெரியவரே, உங்க மருமகளையும் அந்த லேடியவும் நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க என்ன பேசணும்னாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க, சரியா? வாங்கம்மா,